நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். காலையில் அப்பமும் முட்டை கறியும், மத்தியானத்துக்கு நல்ல சத்தான சாப்பாடு தந்தாங்க. சாயங்காலம் சப்பாத்தியும் சிக்கன் கறியும். என்ன இது சாப்பிட்டா போதாதா? நான் வந்ததும் வராதமா என்ன கடுப்பத்தை பாக்குறியா? அப்புறம் என்ன பதில் என்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் பட்னியர் கடந்து சாகட்டும் நினைக்கிறவங்க இடையில கதவை சாத்திட்டு போட்டுட்டு போயிட்டீங்க. வந்து என்ன சாப்பிட்டேன்னு கேக்குறீங்க? காலையில இருந்து வெறும் பச்சை தண்ணி மட்டும் தான் குடிச்சேன். ஆனா அதுக்குண்டான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னும் நீ காட்டவே இல்லையே. அது என் ஆயுசோட பலம். நீ ஒன்னும் அப்படி அதிக பலத்தை தாங்கி நிக்க வேண்டாம். கிச்சன்ல போய் ஏதாவது சமைச்சு கொண்டு வாடி. அங்க என்னதான் இருக்கு? அங்க என்ன இருக்கோ அதை எடுத்து சமைச்சு வை. மத்தவங்க வாங்கி வச்சிருக்கிறது சமைக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்ல. மத்தவங்களதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கி வச்சதுதான். உனக்கு தேவையானதை எடுத்து நீ சமையல் செய்யலாம். போன்றல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா உன் கையால சமைச்சதை சாப்பிட்டு? இப்படி முட்டைக்கண்ணை போட்டுட்டு பாக்காதே, ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஆமா, நீ ஓடி போயிட்டு திரும்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பெல்லாம் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டியே. நெல்லடி, ஒரு சந்தோஷமான செய்தியையும் கேட்டுட்டு போ. உன் அண்ணன் ஹரிய பத்தி பேசும்போது உனக்கு 100 நாக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த ஹரியனன் தானே உனக்கு பக்கபலமா இருந்தாரு. நாளைக்கு அவனுக்கு கல்யாணம். என்ன நம்பிக்கை இல்லையா? ஓ, உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கு வரவே இல்லைல்ல? சொல்ல போனா இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறதா அவன் மறந்துருப்பான் போல. ஆமா, உனக்கு உங்க அண்ணன் கல்யாணத்தை பார்க்க வேண்டாமா? கூப்பிடாத கல்யாணத்துக்கு எப்படி போக முடியும்? அப்படித்தானே? உன் ஃபேமிலியை ஒதுக்கி வச்ச ஒரு கருப்பு கல்லடி நீ. இனி இங்கேயே முடிஞ்சிடும் உன்னோட வாழ்க்கை. பாலா, நீ இந்த உலகத்துலதான் இருக்கியா? இல்லாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த வீட்ல இருந்து போனாதான் நீ பாதுகாப்பா இருப்ப. நான் தான் போனல, ஆனா பாதுகாப்பா இருந்தேனா? ஓடி போய் எத்தனை நாளைக்கு தான் வாழ முடியும்? சட்டப்பூர்வமா பிரிஞ்சு போய் சந்தோஷமா வாழணும். டிவோர்ஸ் வாங்கிட்டா வேணு உன்கிட்ட எந்த உரிமையையும் காட்ட முடியாதுல்ல. அவரு என்கிட்ட ஒப்படைச்ச இந்த உயிரை கண்டிப்பா அவர் கேட்பார்ல. கோர்ட்டுக்கு போனா குழந்தையோட உரிமை உனக்கு தான் கிடைக்கும். வளர்க்கறதுக்கான உரிமை தான், ஆனா உரிமை அந்த ஆளுக்கு தான். எந்த நிமிஷம் வேணாலும் அந்த ஆளு என் குழந்தைய கூட்டிட்டு போயிடுவாங்கிற பயத்துல என்னால வாழ முடியாதுக்கா. அந்த ஆளு நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு போனா உங்களுக்கு இதை விட நல்ல வாழ்க்கை கிடைக்கும்க்கா. அந்த ஆளு போட்டு வளர்க்கவும் திறந்து விட்டாதான் போகணும்னு சொல்லவும் நீங்க என்னக்கா அந்த ஆள் வளர்க்குற நாயா? நீங்க ஏன் இன்னும் இந்த ஆளை சகிச்சுட்டு இங்கேயே இருக்கீங்க? அதான் இப்ப ஹரியானா வீட்டுல இருக்கார்ல, நீங்க அவருக்கு போன் பண்ணுங்க. ஹரியானா வந்து உங்களை கூட்டிட்டு போவாரு. இந்தாங்க, இப்பவே பண்ணுங்க. வேண்டாம்மா, நாளைக்கு ஹரியனனோட கல்யாணம்னு வேணுகோபால் சொன்னாரு. என்ன ஒதுக்கி வச்சுட்டு ஹரியனனுடைய கல்யாணம் நடக்காது. ஹரியனனால இப்படி பண்ணவும் முடியாது. ஒருவேளை அண்ணனுக்கு போன் பண்ணி கூப்பிட்டா வேணுகோபால் அதுல இன்வால்வ் ஆவாரு. அப்புறம் ராமாப்பா மாதிரி கஷ்டமா இருக்கும் அவங்களோட விஷயம். அதனால பால சுதா இங்கே வாழ்ந்துட்டு போகட்டும். என்னடா சொல்லும்? என்ன
திவ்யா? நீ தூங்கி இருப்பியோ என்னமோன்னு நான் நினைச்சேன். அது சரி. நான் தூங்கிட்டேனான்னு தெரிஞ்சுக்க ஃபோன் பண்ணியா? நாளைக்கு நம்ம பிஎஸ்சி பேட்ச்ல எல்லாரையும் கல்யாணத்துக்கு வர சொல்லியிருக்கேன். நீங்க மட்டும்தான் அதுல இல்ல. நான் அங்க இல்லன்னு யார் சொன்னது? என் மனசெல்லாம் அங்கதானே இருக்கு. உங்களால வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்களே உங்க வீட்டுக்கு வரோம். உன் வீட்டுக்காருக்கு அதுக்கெல்லாம் மட்டும் டைம் இருக்குமா என்ன? பார்க்கலாம். அப்புறம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். பாரு, நான் இப்பவே நல்லா ப்ரே பண்ணிக்கிறேன். வர முடியாததால நான் கொஞ்சம் அதிகமாவே ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா? நாளைக்கு எத்தனை மணிக்கு முகூர்த்தம்? 10:45 இருந்து 11:15 வரைக்கும். ஓகே. நானும் என் ஹோல் ஃபேமிலி சார்பாவும் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஓ, வந்து வச்சுக்கிறேன். உன் பையன் நல்ல சந்தோஷமா இருக்கான்ல? ஆமா, நான் ஃபோன் எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். அப்படியா? அப்ப சீக்கிரம் அவன் கிட்ட போய் உட்காரு. குட் நைட். சரி. அப்படின்னா இதான் உன் வேலையே. என்னைய வெளியே அனுப்பிச்சிட்டு நீ ஃபோன் பேசுற. நான் எங்க அனுப்புனேன்? அம்மா தானே அனுப்புனாங்க. பரவாயில்ல, எனக்கு பழகி போச்சு. ஆமா, யாரோட கல்யாணத்தை பத்தி இப்ப பேசிட்டு இருந்த? என் ஃப்ரெண்டு திவ்யாவோட கல்யாணங்க. ஃப்ரெண்டுனா பழைய பிஎஸ்சி பேட்ச். ஒரு 5-6 மாசமா போன்ல கனெக்ட் பண்ணிட்டு நாங்க எல்லாம் ஒன்னாதான் பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு அவளுக்கு மேரேஜ். போகணுமா? அம்மா விட்டா தானே. நான் வரமாட்டேன்னு அவ கூப்பிட்டப்பவே அவகிட்ட சொல்லிட்டேன். எங்க கல்யாணம்? வைக்கம் மகாதேவர் கோயில்ல வச்சுதான். கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள பக்கத்து ஊர் தானா. இப்ப சவுதியில வேலை பாக்குறாராம். உன்னோட பழைய பிஎஸ்சி பேட்ச்னு சொல்றியே, உன்னோட ஃப்ரெண்டு பாலாவும் இருப்பாளே? ஆமா, நான் அதை கேட்க மறந்துட்டேங்க. இங்க பாரு, மேரேஜ் நாளைக்கு தானே சொன்னேன். கல்யாண பொண்ணுக்கு இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாவம், அவங்க இன்னைக்காவது கொஞ்சம் நிம்மதியா தூங்கட்டுமே. ஆமா, பாலா கல்யாணத்துக்கு வர எந்த வாய்ப்பும் இல்லைங்க. அவளை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணி கேக்குறேன். பாலா வந்தாலான்னு தெரியணும்ல. இதுக்கப்புறம் நீ பாலாவை நினைச்சு தூங்காம இருக்காத. அப்புறம் குழந்தை இருக்கிற ரூம்ல நீ மொபைல் போனை யூஸ் பண்ணாத. இதுல இருக்கிற ரேடியேஷன் குழந்தைய ரொம்ப பாதிக்கும். கடவுளே, இன்னைக்கும் மொபைலோட ரேடியேஷன் குழந்தை. இதே டாபிக்கா? பாருங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இனிமே ரேடியேஷன் பிரச்சனை இல்லைல்ல. குட் நைட். உன்னை பொறுத்த வரைக்கும் அது குட் நைட்டா இருக்கலாம். எனக்கு அது குட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போதைக்கு இந்த குட் மட்டும் போதும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நிப்பாட்டு. அதுக்குள்ள முடிச்சிட்டானா? டேய், என்னடா இப்படி குடிக்கிற? காலையில விடிச்சதுமே ஒரு பாட்டில் முடிச்சிட்ட. இப்படி எல்லாம் குடிக்க கூடாது. எனக்கு அட்வைஸ் பண்ண நீ யாரா? உனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணல, நான் வருத்தப்பட்டு தான்ப்பா சொல்றேன். நீ இப்படி எல்லா சரக்கையும் அடிச்சிட்டா நான் சரக்குக்கு என்னப்பா பண்றது? ஓசியில குடிக்க பார்க்காம ஏதாவது ஒரு வேலை பார்த்து சம்பாரிச்சு குடிக்க பாடுறா. டேய் தம்பி, நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. உன்னை மட்டும் நம்பித்தான் நான் இந்த வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன நம்பியெல்லாம் யாரும் வாழ வேண்டாம். உண்மையில எனக்கு எந்த நம்பிக்கை இல்லடா. ஆனா நான் உன்னை ரொம்பவே நம்புறேன். டேய், உனக்கு வேலை கிடைச்ச அந்த நிமிஷத்துல இருந்து இனிமே வேலைக்கே போக கூடாதுன்னு முடிவெடுத்தவன்டா நானு. தம்பியோட படைக்கஞ்சான், கையுற்றாதடா தம்பி. ஆமா, இன்னைக்கு என்னடா காலையிலே குடிக்க ஆரம்பிச்சிட்ட? ஆமா, இன்னைக்கு நீ வேலைக்கு போகலையா? நான் இன்னைக்கு லீவு. ஓ, லீவ் எடுக்கிறது தான் உனக்கு வேலையாவே போச்சு. நிறைய நாள் லீவ் போட்ட. டேய், அந்த கம்பெனில எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுறா. 2 நாளைக்கு காஞ்சிபுரத்துக்கும் திருவள்ளூருக்கும் லோன் அலையணும். அந்த 2 இடத்தையும் சேர்த்து நாளைக்கு ஒரே நாள்ல நான் முடிக்கணும். ஐயோ, டேய், எதுக்குடா நீ இவ்வளவு கஷ்டப்படுற? அந்த 2டையும் 2 நாள்ல கொண்டு போய் சேர்க்கலாம்ல. உனக்கும் வேலை பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல. இன்னைக்கு நான் கலந்துக்க வேண்டிய ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. அது எந்த ஃபங்க்ஷன்ரா? தண்ணி அடிக்கிற ஃபங்க்ஷனா? அப்படின்னா நானும் வரேன்டா. ஹை லெவல் பார்ட்டியா இல்ல லோ கிளாஸா? அது எதுக்குடா நீ தெரிஞ்சுக்கணும்? இல்ல, ஹை லெவல் பார்ட்டினா சட்டை வேஷ்டிலாம் அயன் பண்ணணும். லோ கிளாஸ் பார்ட்டினா குளிக்க கூட அவசியம் இல்ல. ஃபங்க்ஷனுக்கு நான் மட்டும்தான் போக போறேன். அது நீ தனியா போனா கூட ஓகே தான். நான் வேணா உன்னோட டிரைவரா உன் கூட வரனே. எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் டிரைவருக்கு ஒரு சீட்டு இருக்கும்ல.
கூப்பிடாத ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீ ஒன்றும் வர வேண்டாம். ஓ அப்படியா? நாம இந்த பெரிய காரியத்துக்கெல்லாம் போறோம்ல, யாராவது கூப்பிட்டா நம்ம போறோம், கேள்விப்பட்ட உடனே போயிடுவோம்ல. இங்க பாரு, நம்ம எதிரிங்க எவனாவது ஃபங்க்ஷன் வச்சு இந்த பக்கம் எவனாவது வந்தா கொண்டுருவேன்னு சொன்னான்னா எதுக்கு வம்புன்னு போகவே மாட்டோம். ஆனா இது ஒன்றும் அப்படி இல்லைல்ல. என்ன இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வர வேண்டாம். இது நான் மட்டும் கலந்துக்க வேண்டிய ஃபங்க்ஷன். ஓ நான் தனியா போய் அட்டன் பண்ணிட்டு வரணும். வேற யாரையும் கூட வர வேண்டாம். இன்னைக்கு ஏன் நாளா இருக்க போகுது, என்னோட நாள். அப்பா, கல்யாண மாப்பிள்ள ரெடி. எல்லாரும் வந்துட்டாங்க, பாலா மட்டும் இன்னும் வரவே இல்லையே. இனிமே நாம லேட் பண்ண வேண்டாம். ஹரி, அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வா, நாம கிளம்பலாம். இப்ப எதுக்கு இந்த சடங்கெல்லாம்? தட்சணை கொடுக்க வேண்டியவங்கள நம்ம தான் கல்யாணத்துக்கு கூப்பிடலையே. சொந்தக்காரையும் ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம கூப்பிட்டுருக்கோம்ல, அவங்க டைரக்டா மண்டபத்துக்கு வந்துருவாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம எல்லாரும் இங்க கூப்பிட முடியுமா இருக்கிற பிரச்சனைக்கு? அது மட்டும் இல்லாம அவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு 4-5 கார் புக் பண்ண வேண்டியது இருக்கும். ஆமா, இதுல லாபத்தை மட்டும் பார்த்தா போதுமா? பாலா, உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அத சாக்கா வச்சு நீங்க எதுக்காக வேணுகோபால் வாயில இருந்து கெட்ட வார்த்தை கேட்கணும்? உனக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன்ல. நீங்க செய்யற சாப்பாட்டை நான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தானே அவருக்கு. வேணும்னா நான் சொந்தமா ஏதாவது சமைச்சு சாப்பிடணும். அதை எதிர்த்து பேசினா எனக்கு தேவையில்லாம அடிதான் விழும். நான் எதுக்கு தேவையில்லாம அடி வாங்கணும்? இந்த அளவுக்கு எப்படி உன்னால சகிச்சுக்க முடியுது பாலா? எனக்கு தெரியல. உனக்காக சப்போர்ட் பண்ணி என்கொயரி பண்ண வந்தப்போ நீங்க அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம்ல. சொன்னா அவங்க முடிவெடுக்கிற ஏதாவது ஒரு காப்பகத்துல தான் நான் என்னுடைய குழந்தைய பெத்தெடுத்தாகணும். அட்ரஸ் எல்லாமே என் குழந்தை வளரணும். அங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு எந்த வித நம்பிக்கையும் இல்லாம அப்படி எத்தனை நாளைக்கு தான் என்னால அங்க வாழ முடியும்? புருஷன் செத்து போனதால பொண்டாட்டிங்களும் அங்கதானே இருக்காங்க. அவங்களால உறுதியா சொல்ல முடியும் என் புருஷன் செத்து போயிட்டாருன்னு. அப்படி ஒரு வாய்ப்புக்காக மட்டும்தான் நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்குதான் நான் சுதந்திரமா இருப்பேன். இல்லைன்னா நான் எங்க போனாலும் வேணுகோபன் என்ன தேடி வந்துருவான். பாலாக்கா, இத பாத்தீங்களா பாலாக்கா? ஹரி அண்ணாவும் அண்ணியோட போட்டோவும் பேப்பர்ல வந்திருக்கு. மனசுக்குள்ள கடவுளை வேண்டிக்கிட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா. பக்கத்து வீட்டுக்காரனா இல்ல சொந்தக்காரனா? நாங்க ஹரியோட ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம கூப்பிட்டுருக்கா? ஓகே, அது சாப்பாடுலாம் நல்லா போட்டாங்களா இல்லையா?
இதுக்கப்புறம் நான் உள்ள போய் மீதி விஷயம் எல்லாத்தையும் நான் பேசிட்டு வரட்டுமா? என்னோட பொண்ணை நான் உங்ககிட்ட மனப்பூர்வமா ஒப்படைக்கிறேன். ஹரியோட பொண்டாட்டியா வரும்போது எனக்கும் பொண்ணுதாம்மா. எனக்கு இப்போ 3 பொண்ணுங்க இருக்காங்க. இத சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம பாலா வரவே இல்லையே. அவ ஏன் வரவே இல்லை? அது என்ன சம்பந்தி, உங்களதான் என்னாச்சு? அது இப்போ பாலா மாசமா இருக்கா, வண்டியில வர முடியாது, அதனாலதான் வரல. பாலாவோட வீட்ல இருந்து யாரும் வரலையா? கூப்பிட்டோம், வேணு ஊர்ல இல்ல, அதனாலதான் யாரும் வரல. ஹலோ, என்ன மன்னிக்கணும், முகூர்த்தத்துக்கு என்னால் வர முடியல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் நேரடியாக எங்கேயோ வந்துட்டேன். அப்போ இதுதான் கல்யாண பொண்ணா? சூப்பர், தேவையான அளவுக்கு நகையெல்லாம் இருக்கு. உன் தங்கச்சியை கட்டி கொடுக்கும்போது எனக்கு தந்தது வெறும் 25 சவரம் தான். ஐயோ, ஆனா இங்க பாரு எவ்வளோ இருக்கு. கொடுக்கறதுக்கு மனசு இல்லைனாலும் 2 கையில வாரி வாங்குறதுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கு. சாரி 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 சாரி, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கீங்க. இவன் யாரு இந்த வீட்டுக்குள்ள வந்து இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கானேன்னு நீங்க எல்லாரும் மனசுக்குள்ள நினைக்கலாம். நான் இந்த மகான் ஜெயச்சந்திரனோட இளைய மகன் பாலாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிட்ட மருமகன், பேரு வேணு கோபால். அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன்? என்னடா உட்காருங்க. அவனை உட்காரதுக்காக வரல, சில விஷயங்களை சொல்லிட்டு போறான்னு தான் வந்தேன். உன் தங்கச்சி தானடா பாலா, நீ ஏன்டா அவளை கல்யாணத்துக்கு கூப்பிடல? சொல்றா, என் முகத்தை பார்த்து சொல்றா, நீ ஏன்டா அவளை கல்யாணத்துக்கு கூப்பிடல? ஏன்டா அவ உனக்கு சொந்தம் இல்லையா? சொல்றா. கல்யாணத்துக்கு கூப்பிட்டு நான் வந்திருந்தேன், அப்ப பாலா எங்க போயிருந்தா? அதேதான், அப்படி கேள்வி கேளு. அப்ப எங்க போயிருந்தா பாலா? அப்படி கேள்றா, எங்க போயிருந்தா பாலா? அதுக்கான பதில சொல்ல இங்க ஒருத்தன் இருக்கான், அத நான் அவனோட வாயாளியே இங்க நான் சொல்ல வைக்க போறேன். பாலா என் பொண்டாட்டி, அவ இப்ப எங்க வீட்டுல இருக்கா. நம்பிக்கை இல்லாதவங்க போன் பண்ணி கேட்கலாம், பாலா எங்க வீட்டுல இருக்காளான்னு. நீங்க யார் வேணாலும் போன் போட்டு கேட்கலாம். என்ன கேட்கலையா? நீங்க கேட்கணும். இப்படி பேசாம நிக்கிறிய நீ எல்லாம் என்னையா மாமனாரு? உன் பையனோட கல்யாணத்தை உன் பொண்ணுகிட்ட ஏன் சொல்லவே இல்ல? ஐயோ, நீ அவளை பெத்தவன் தானே இல்லையா? மனோ மனோ சொன்னா கேளுப்பா, அவன் ஏதாவது பேசிட்டு கிளம்பட்டும் இங்க இருந்து, நீ எதுவுமே பேசாத. நானும் இந்த வீட்டுக்கு மருமகன் தான். ஒரு கல்யாணம் நடக்கும் போது அதை எனக்கு தெரியப்படுத்தணும்ல, இல்லன்னா அதுக்கான காரணத்தையாவது தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, முதல்ல வெளில போய் வேணும், செஞ்சு பிரச்சனை பண்ணாம கிளம்பிடு. சண்டை போடுறதுக்கு நான் வந்திருக்கேன்.
யோ உன்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறதுக்கு ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. நீ போடுங்கிறது வேணும் ஒரு மங்களகரமான விஷயம் நடக்கும்போது அதை கெடுத்துறாத. என்னையும் பாலாவையும் கூப்பிடாம எந்த ஒரு நல்ல விசேஷமும் இந்த வீட்டில் நடக்க வேண்டாம். நடக்க விட மாட்டேன். நீ என்னையா பண்ணுவ? என்ன செய்யணும்? ஐயோ, போடா வெளிய. சொன்னா கேளு. ஏய், ஏய். போடா. ஏய். பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து முதல்ல வெளியே போ. என் கேள்விக்கு பதில் கிடைச்சப்பறம் தான் இங்கிருந்து போவேன். கிடைக்கல என்ன பண்ணுவேன்? என்ன செய்யணும்? உன்னை கொன்றுவேன்டா. என்ன பார்த்தா என்ன செய்யணும் கேக்குறேன். அவனே உன்னை. நீ மரியாதை இங்க போயிடு. இங்க நான் பிரிச்சு மேஞ்சிட்டு தான் போவேன். கடவுளே, உன்னை நான் அப்படியே விட்டுட்டு போலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ சும்மா இருக்க மாட்டேங்கிறியே. இவன் தலையில ஒரு காயம் இருக்கு. அது எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நாங்க இவனை அடிச்சதுனாலதான். தலையில அடிபட்டு ரத்தம் வழிஞ்சதுனால நீ செத்துட்டேன்னு தான் நான் நினைச்சேன். எதுக்கு இவன் தலையில அடிபட்டுச்சுன்னு தெரியுமா? என் பொண்டாட்டிய, அதாவது இவன் பொண்டாட்டியோட தங்கச்சி. என் பொண்டாட்டி பாலாவ எனக்கு தெரியாம ராத்திரியோட ராத்திரியா வீட்டுல இருந்து கூட்டிட்டு போய் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்தான். அந்த இடத்த கண்டுபிடிச்சு இவங்க 2 பேரையும் அங்க ஒன்னாதான் தூக்கணும். அதோட அடையாளம் தான் இவன் நெத்தியில் இருக்கு இந்த காயம். கேட்டு பாருடி. எப்படி தலை குடிஞ்சு நிக்கிறான் பாரு. என்னங்க இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஜெயா, அப்ப இந்த விஷயத்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்லியா அவன்? ஏண்டா இவங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு தானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? அப்படி இருக்கும்போது எதுக்குடா நீ ஏன் பொண்டாட்டிய கள்ளக்காதலியா வச்சிருக்க? கேளுங்க. சரி, நான் சொன்னதெல்லாம் உண்மை இல்லைன்னா இவனைய சொல்லுங்க பார்க்கலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.